அஸ்ஸலாமு அலைக்கும். மரியாதைக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவர்களுடைய உருசு விழாவிலே நானும் கலந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை தந்து வருகின்ற பெரியோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய அருமை சகோதரர் சமத் அவர்களுக்கும் ஹாஜி மூசா ஸ்வீட் ஸ்டால் சமத் அவர்களுக்கும் அவர்களைச் சேர்ந்த அருமை தம்பிமார்களுக்கும் தம்பி பாபு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை குறிக்கொள்கிறேன். நேற்றைய நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இதற்கு நான் காரணம் அல்ல. நேற்று சாயந்தரம் 6:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். அது காரணம், அவர் ஒளிபெருக்கி ஏற்பாடு பண்ணது சரியா சொல்லாதனால அவர்களும் வரல. அதுக்காக அந்த கச்சேரியை நின்று போச்சு. எனக்கு இன்னைக்கு பொள்ளாச்சியில் தேர்தல் நிகழ்ச்சி. அவர்களுக்கு ஃபோன் செய்து இன்னொரு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் உங்கள் ஊரில் தான் இருந்தேன். என்னுடைய ஆர்வீர் நண்பர் பிசிஎம் இப்ராஹிம் அவருடைய இல்லத்திலே நானும் குழுவினர்களும் தங்கியிருந்தோம். எனவே யாராவது தவறாக என்னை நினைத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விளக்கம். அடே, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இவர் வரமாட்டேன்ட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதை ஏற்பாடு செய்தவர்களும் உண்மையை தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஏற்பாடு பண்ணால் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நான் 24 மணி நேரம் ஆச்சு இங்கே பள்ளப்பட்டியில் காலு வச்சு. ஒளிபெருக்கி நாங்கள் வரவா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க தந்தியில். ஒரு வாணிஞ்சுரலை போனிஞ்சுரலை யாரும் நம்முடைய சமூகம். அதனால் நேற்று வராதனால அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும்ல. அவங்க பல ஊருக்கு போகிற நேரம், இது தேர்தல் நேரம். அதனால் இன்னைக்கு காலையிலாம் ஃபோன் பண்ணி நிச்சயமாக உண்டு வந்து சேருங்கன்னு சொன்னதுக்கு பிறகு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய சகோதரருடைய ஒளிபெருக்கி தான். அவங்களுக்கு அருப்புக்கோட்டையிலையும் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. முந்தா நாள் ஒளிபெருக்கி வச்சிருந்தவரும் என்னுடைய சகோதரர் தான். அது ஹமீதியா, இது ஹமீது, அப்படித்தானே? சரி. எனவே ஒளிபெருக்காரரும் வந்துட்டார். அல்லாஹ் உதவினால இந்த வாய்ப்பு தந்த எல்லோருக்கும் நன்றியை கூறி, எனக்கு பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய சமூக அவர்களுக்கும் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் SS முகமது இஸ்மாயில் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகுதான் அவர் எனக்கு நண்பர் அல்ல, சகோதரர் அல்ல. பல ஆண்டுகளாக அந்த சேலம் போனால் ஏற்காட்டுக்கு போய் அவருடைய விருந்தினராக தான் தங்குவேன். குடும்பத்தோடும் போயிருக்கேன். அந்த அளவுக்கு என் மீது அன்பு கொண்டுள்ள அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இங்கே வருகை வந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய பெரியோர்களுக்கெல்லாம் என்னுடைய தாழ்மையான அன்பையும் நன்றியும் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
எல்லாம் உன் செயல் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு எல்லாம் உன் செயல் அல்லாஹ். எல்லாம் உன் செயல் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு எல்லாம் உன் செயல் அல்லாஹ். எல்லாம் உன் செயல் அல்லாஹ். அல்லாஹு எல்லாம் செயல் அல்லாஹ். காணுமிடம் எங்கெனுமே காட்டி வரும் செய்கை. காணுமிடம் எங்கெனுமே காட்டி வரும் செய்கை. காலநிலை சுழலுவதும் எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். இரவு நேரத்திலே வானில் அலையும் விண்மீன் கூட்டங்களும் எல்லையில்லா உந்தன் புகழை என்று சொல்லும். எல்லையில்லா உந்தன் புகழை என்று சொல்லும். இதுதான் எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். தாயின் வயிற்றில் செய்தனை காத்து தாங்கிடும் உனது பேரன்பை. தாயின் வயிற்றில் செய்தனை தாங்கி தாயின் வயிற்றில் செய்தனை காத்து தாங்கிடும் உனது பேரன்பை. வாயினாலே கூறிடவே ஒரு நாவு போதாதிங்கே உண்மை. எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். தாயின் வயிற்றில் சேதனை காத்து தாங்கிடும் உனது பேரன்பை. தாயின் வயிற்றில் சேதனை காத்து தாங்கிடும் உனது பேரன்பை. வாயினாலே கூறிடவே ஒரு நாவு போதாதிங்கே உண்மை. எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு எல்லாம் செயல் அல்லாஹ். எல்லாம் செயல் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு எல்லாம் செயல் அல்லாஹ்.